புது மாப்பிள்ளைக்கு ரெட்டரே நல்ல யோகமடா. என்னங்க என்னங்க வந்துட்டாளா? நம்மள 2 நிமிஷம் நிம்மதியா விட்டுற மாட்டான். என்னம்மா சொல்லு. ஒரு 3000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். என்ன 3000மா? அடியே பணம் என்ன உங்க அப்பா வீட்டு மரத்துலயா காய்க்குது? இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பாவை பேசுறீங்க? அடியே வீட்டு இஎம்ஐ, உனக்கு வீட்டு செலவுக்கு காசு பத்தாத குறைக்கு கரண்ட் பில்லு 10,000 ரூபாய். இதுவே எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம நானே குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவளுக்கு 3000 ரூபா வேணுமா? 3000 ரூபா. சரி விடுங்க, அதுக்கு ஏன் டென்ஷன் ஆயிக்கிறீங்க? ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். இல்லனா விடுங்க, பாத்துக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போறியா? ஆமா, அதான் காசு இல்ல சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. இதோ கொஞ்சம் இரு வரேன். எங்க போறாரு? இந்தாமா இந்த பாக்ஸ்ல என்னோட மோதிரம் இருக்கு. அடற்கடையில போய் வச்சுட்டு வர காசு எடுத்துட்டு போமா. 10 நாள் கூட இருந்துட்டு வாமா, பிரச்சனை கிடையாது. அப்போ எப்ப போவான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா?